நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவர் வாக்கு. உயிரினத்தின் தோற்றுவாயே நீர்தான். நமது பூமியில் நிலமானது 70% மேல் கடலால் சூழப்பட்டுள்ளது. புவியின் தட்பவெட்ப மாறுதலில் பெரும்பங்கு கடலுக்கு உண்டு. நாம் சுவாசிக்கும் பிராணவாயுவை பெருமளவு நமக்கு தருவதில் பெரும்பங்கு கடலுக்கானது. தரையில் வாழும் எண்ணற்ற உயிரினங்களைப் போல கடலின் உள்ளும் எண்ணற்ற தாவரங்கள் மற்றும் உயிரினங்கள் உயிர் வாழ்கின்றன. மனிதனுக்கு தேவையான உணவினையும் கடல் உற்பத்தி செய்து தருகிறது. அத்தகைய கடலுக்கு மனிதர்களாகிய நாம் என்ன கைமாறு செய்கிறோம்? லட்சம் டன் பிளாஸ்டிக் வந்து ஒவ்வொரு வருஷமும் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. இதில் வந்து 14 to 16 மில்லியன் டன் ஒவ்வொரு வருஷமும் கடலில் போய் சேருது. இது எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரக்கு லோடு பிளாஸ்டிக் கடலில் கொண்டு போய் கொட்டுறதுக்கு ஈக்குவல். கடலில் இருக்கிற பிளாஸ்டிக் கழிவுகளில் வந்து உங்களுக்கு 80% வந்து சோர்ஸ் லேண்டு, மீதி 20% வந்து கடல்லே செய்கிற ஆக்டிவிட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிஷிங்கில் வந்து உங்களுக்கு இந்த ஃபிஷிங் நெட்டு வந்து நைலான், அந்த இது பிளாஸ்டிக், சிந்தட்டிக் மெட்டீரியல்லாம். சோலார் ரேடியேஷன், யூவி ரேடியேஷனில் வந்து பிளாஸ்டிக் எப்பயுமே குயிக்காக டீக்ரேட் ஆகும். வீணாக போனதெல்லாம் அவங்க கொண்டாந்து பத்திரமா எங்கேயும் வைக்கிறதில்ல, அது அப்படியே கடல்லே தூக்கி போட்டுறாங்க. கார்கோ வெசல்ஸு, பேசஞ்சர் வெசல்ஸ் இதெல்லாம் போகும்போது அவங்களெல்லாம் தூக்கி போடுற பிளாஸ்டிக்கு, நிறைய ஆக்சிடெண்ட்டில் வர்ற பிளாஸ்டிக்கு, இதெல்லாமே 20% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஹை டென்சிட்டி பிளாஸ்டிக்லாம் வந்து கடலுக்கு அடியில் மூழ்கிடும். லோ டென்சிட்டி பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிற பிளாஸ்டிக் வந்து பெரிய பெரிய ஐலண்டு மாதிரி வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்சுங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய குப்பை. தமிழ்நாடை விட பெரிய பரப்பளவு உள்ள குப்பை கடலில் மிதந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 99% பிளாஸ்டிக் தான். மீதி எல்லாம் ஏதாவது துணி கிணி இருக்கும். 99%ல் ஒரு 50% பார்த்திங்கன்னா ஃபிஷிங் நெட்டு தான். கடலில் வந்து இப்போ உணவு உற்பத்தி செய்கிறது வந்து அந்த மிதவை தாவர உயிரிகள், அதை தான் ஃபைட்டோ பிளாங்க்டான்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஜூ பிளாங்க்டான், அதாவது அனிமல் ஃப்ளோட்டிங் விலங்குகள், அது வந்து அதை சாப்பிட்டு அந்த எனர்ஜி வந்து அதுக்கு போகும். அதுக்கப்புறம் அதை சின்ன மீன் சாப்பிடும், அதுக்கப்புறம் பெரிய மீன் சாப்பிடும், அதுக்கப்புறம் திமிங்கலங்கள், பெரிய டால்ஃபின்ஸ் அதெல்லாம் சாப்பிடும். நாமளும் மீனை சாப்பிட்றோம். இதுதான் ஃபுட் செயின் இல்லை ஃபுட் வெப்னு சொல்லுவோம். வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்கிறோமே, அதிலே வந்து எவ்ரிடே மைக்ரோ பிளாஸ்டிக் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல போயிட்டுருக்கு. கிட்னி, லிவர் இந்த 2 ஆர்கன் தான் முதல்ல பாதிக்கும். ரத்தத்தில் பிளாஸ்டிக் இருக்குது. வயிற்றில் இருக்கிற குழந்தை பிளசண்டா, அதில் பிளாஸ்டிக் இருக்குது. கிட்டத்தட்ட 94% கடலில் இருக்கிற டர்ட்டில்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக்கை சாப்பிட்ருக்குதுங்க அப்படின்னு ஒரு ரெக்கார்டு இருக்குது. ஃபிஷஸ்லாம் வந்து கில்ஸ் இருக்கும். தண்ணியில் இருக்கிற டிசால்ட் ஆக்சிஜன் தான் அது கில்ஸில் ஓப்பர் கொண்ட வழியாக தண்ணி உள்ளே போய் வெளியே வரும்போது பிளாஸ்டிக் போகிறது வந்து அது அந்த கில்ஸ் இங்கெல்லாம் போய் சோக் ஆகிடுச்சுனாக்கா அது சஃபிகேட் ஆகி செத்துரும். அப்புறம் என்டாங்கிள்மெண்ட்டு, எக்கத்தப்பாக பிளாஸ்டிக் போய் உடம்புல சுற்றிக்கிட்டு அதனுடைய மூமெண்ட் பிஹேவியரே மாறுது. முடிஞ்ச அளவுக்கு என்ஜிஓஸில் வந்து அவங்க ஸ்கூபா டைவிங்கில் போய் அவங்க அதை போய் கட் பண்ணி ரிலீஸ் பண்ணி அது பண்ணுறாங்க.
நான் டெம்பிள் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூபா டைவிங் ட்ரைனிங் சென்டர் வந்து பாண்டிச்சேரி அண்ட் சென்னையில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்கூபா டைவர்ஸ்க்கு ஒரு டெப்த் லிமிட் இருக்குது. எல்லாராலையும் கடலில் ஆழது வரைக்கும் போய் எடுக்க முடியாது. ஸோ எங்கள் டெப்த் லிமிட் இருக்கக்கூடிய அந்த டெப்த்தில் போயிட்டு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பிளாஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானே 30,000 kgs ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் நான் இது வரைக்கும் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் தான் டைவ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்ல வரல. நிறைய மெரைன் பயாலஜிஸ்ட், ஓஷனோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் சயின்டிஸ்ட் எல்லாம் மோர் தென் 5,000 பீப்புளுக்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்க ஆல் ஓவர் தி வேர்ல்டு. ஈச் அண்ட் எவ்ரி டே ஒரு க்ளீனப்பாக ஒரு 10 minutes நீங்கள் வாக்கிங் போகிற மாதிரி, ஜாகிங் போகிற மாதிரி, உங்கள் வீட்டு பக்கத்துலையோ உங்கள் ஸ்ட்ரீட் பக்கத்துலையோ இல்லை பீச் பக்கத்துலையோ நீங்கள் போகும்போது க்ளீனாக பண்ணாலே போதும், அந்த ஏரியா க்ளீனாக இருக்கும். கோஸ்ட் நெட்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபிஷர்மேன்ஸ் மீன் பிடிக்க போகும்போது என்ன ஆகும், ஆக்சிடெண்ட்டாக வந்துட்டு பாறையில் மாட்டிக்கும். வாண்டடாக வந்து யாரும் கட் பண்ணி விட்டு வர போகிறதில்ல, அது அவங்களுக்கான இழப்பு தான். ஆனால் மாட்டிக்கிட்ட வலையை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அவங்க ரெக்கவர் பண்ணிவிட்டு மீதி கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த வலைகள் வந்து அவங்க கீழே போய் செட்டில் ஆகிடும், அது கோரல்ஸ் மேலே செட்டில் ஆகிடும். அதில் வந்து நிறைய உயிரினங்கள் மாட்டிக்கும். டர்ட்டில் முதற்கொண்டு, வேல் ஷாக்ஸ் முதற்கொண்டு, நிறைய டுகாங் முதற்கொண்டு எல்லாமே வந்து மாட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ நிறைய நம்ம பப்ளிக் டாக்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம், அவேர்னஸ் டாக்ஸ் கொடுத்துருக்கோம், நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். எனி மெரைன் லைஃப் மாட்டிக்கிட்டால் நம்ம வந்துட்டு எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவர் பண்ண முடியுமோ அதை நம்ம ரெஸ்க்யூ பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை கூட 2 ஆமை வர வழியிலே இறந்து போயிருந்தது. கால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வலை மாட்டிக்கிட்டு இருக்கும். ரிசோர்ட்லாம் ஜெல்லி ஃபிஷ் தான் சாப்பிடும். பிளாஸ்டிக் கவர் வந்து உள்ள ஜெல்லி ஃபிஷ் மாதிரி தானே இருக்கும், அதை வந்து அது சாப்பிடுது. ஸோ வந்து செத்து போகுது. நான் வந்து பிளாஸ்டிக் க்ளீனப்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓஷனில் இருக்கிறதும் சரி, ஷோரில் இருக்கிறதும் சரி எடுத்துகிட்ருக்கேன். 1000 kgs ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். நான் அந்த 30,000 kgsல நான் கோஸ்ட் நெட்ஸ் மட்டுமே மோர் தென் 10,000 kgs மேலே நான் எடுத்திருக்கேன். ஒரு வலையோட லென்த்தே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்லேருந்து 500 மீட்டர்ஸ்லேருந்து அந்த மாதிரி லென்த் இருக்கும். ஸோ கட் பண்ணி விட வெளியும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர்ஸ்க்கு 100 மீட்டர்ஸ்க்கு வலை தான் இருக்கும். அந்த வலை எடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா 3-4 days ஆகும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 டைவர்ஸ் ஆச்சும் வேணும். ஏன்னா சேஃப்டி டைவர்ஸோட சேர்த்து நான் சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு வலை உள்ளே விழுந்துச்சுட்டு எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் கூட போதும், நாங்கள் வந்து எங்களால் எடுத்து கொடுக்க முடியும். இந்த பாருங்க, எங்கே பார்த்தாலும் பாருங்கள், இந்த பிளாஸ்டிக் பொருள் வந்து கடலுக்கு போயிடுது. அப்படியே கடலுக்கு போகிறதுனால வந்து அந்த எறா மீனுக்கு வந்து சேத்துல தான் போய் பதங்காது. அதனால் இந்த இப்போ பிளாஸ்டிக் பொருளை வந்து சேத்துல போய் பதங்க வேண்டாம் வச்சு அது இனப்பெருக்க செய்கிறதுக்கு கூட வழி இல்லாத போயிடுச்சு அந்த மீனுங்களாம். அப்போல்லாம் வந்து கடலில் வளரக்கூடிய குப்பை தான் மாட்டும். இப்போ கரையில் யூஸ் பண்ணுற குப்பை எல்லாமே கடலுக்கு வந்து கடலில் அந்த குப்பை தான் எங்கள் வலையில் அதிகமாக மாட்டுது. கப்பல்லேருந்து வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் இதெல்லாம் வரும் நிறைய. மீன் வந்து எங்களுக்கு 1/2 குண்டா மீன் படிச்சுன்னா 3 குண்டா குப்பை வருது. போயிட்டு வலை வச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு அந்த வலையை எடுத்துகிட்டு வருவாங்க. கரையை இழுத்துட்டு வரும்போது நல்லா வெயிட்டாக வரும். சந்தோஷப்படுவோம், பரவாயில்ல யாராவது நிறைய மாட்டிருக்கு போல இருக்குது, இவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு. அதில் எடுத்துகிட்டு வந்து போட்டால் 1 கிலோ பிளாஸ்டிக் இருக்குது அதில். கொஞ்ச நாள் முன்னாடி கூட எங்கள் ஊர்லேருந்து லாங்கு போனாங்க. இன்ஜினில் இது மாதிரி ஐடி பின் வச்சுன்னு 2 நாளாக வரவே இல்லை அவங்க எங்கள் ஏரியாவுக்கு. அப்புறம் இங்கேருந்து கலெக்டர், போலீஸ் அவங்களாம் வந்து அவங்கள தேடும் பணியில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் இங்கே கண்டுபிடிச்சி இட்டுன்னு வந்தாங்க. அது மாதிரி உயிர் சேதம் நிறைய ஆகும் இதனால். தண்ணியில் ஊழ்ந்து அந்த தரை தட்டி ஒண்டி ஊழ்ந்து இன்ஜினில் அடிப்பட்டு காலே போயிடுச்சு அவருக்கு. எதுனாலனா இந்த குப்பைங்கனால. பிளாஸ்டிக் கழிவுகள் நாங்கள் வந்து ஃபிஷிங் கேட்சிங் பண்ணும்போது எடுத்தாலும் அதை வந்து அங்கே தான் வந்து அங்கே வேலை பார்க்கும்போது அது அங்கே தான் போட வேண்டிய சூழ்நிலை வருது. ஒரு கவர், நம்ம வெள்ளை கவரை நம்ம கரையில் பார்த்தா அவங்க அந்த கவரை நம்ம வலையில் மாட்டோம் கருப்பு கலரில் இருக்குது. அப்போ அந்த மீன் சாப்பிட்டா நம்மளுக்கு மீனோட இது எல்லாமே போயிடுது. இப்போ நாங்களே மீன் வலைக்கு போய்ட்டு மீன் எடுத்து வந்து மீன் நாங்கள் க்ளீன் பண்ணோன்னா வயிற்றில் பிளாஸ்டிக்கை பொடி, பிளாஸ்டிக் தூளுங்க இருக்குது. பிளாஸ்டிக்கில் மாட்டுச்சுன்னா அந்த மீன் குஞ்சுங்களாம் செத்து போகுது. இதுலேயே வந்து மீன் எல்லாம் குறைஞ்சி போகுது. மீனுங்களாம் செத்து போகிறதுனால எங்கள் வலைங்களில் மீன் கிடைக்க மாட்டேனுது. ஃபஸ்ட்டு திருக்க மீன், இந்த கிழ்த்தி மீனுங்க, இந்த கிழங்கா, ஊடான்லாம் நிறையா இருந்துச்சு இங்கே ஓரமாக. இந்த குப்பை வரதுனால எந்த மீனுமே வரதில்லை. இப்போ அந்த மீன் இனமே அழிஞ்சு போச்சு. வரிப்பாறை இல்லை, கள்ளப்பாறை இல்லை. அதேமாரி அந்த மத்தி மீன் சொல்லுவாங்க, அது கூட நிறைய கிடைச்சிட்டு இருக்குது, அது கூட கிடைக்கிறது கிடையாது. இப்போ எங்களுக்கு அதிக மீன் கிடைக்குதோ இல்லையா, டன்னுக்கு குப்பைங்க தான் நிறையா வரும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். 3 R's சொல்லுவாங்க: ரெடியூஸ், ரீசைக்கிள் அண்டு ரீயூஸ். இது வந்து ரெடியூஸ்னாக்கா நீங்கள் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணிங்கனாக்கா பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். இன்னொன்று வந்து ரீசைக்கிள். இது வரைக்கும் உலகத்தில் வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்லுது 9% தான் இது வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த லெவலில் போச்சுனாக்கா நம்ம பிளாஸ்டிக் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுறது எப்படின்னாக்கா, சரி ஒரு பிளாஸ்டிக் பேக்கு காய்கறி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அன்றைக்கே அதை தூக்கி போட்டுறாமல் அதை கழுவி மேக்ஸிமம் அது கிழியிற வரைக்கும் அதை கழுவி காய வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் மேபி இன் அபவுட் 20 years நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் வந்து காப்பாற்ற முடியும், கடலுடைய ஹெல்த்தை காப்பாற்ற முடியும், கடலில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும்.